ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒரு வசனத்தை இந்த நாளில் தியானிக்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 5ஆம் வார்த்தையை தியானிக்கலாம். இன்றைய செய்தியினுடைய வார்த்தை யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற தலைப்பிலே பார்க்கலாம். பொதுவாக இந்த உலகில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, சொந்த ஜனங்கள் முன்பாக வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. உறவுகள் முன்பாக வெட்கப்பட்டு போய்விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அல்லது சமுதாயத்தின் முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போய்விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லா வகையிலும் நம்ம என்ன செய்யணும், மரியாதையாக இருக்கணும், யார் முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. இது அவங்க ஜனங்கள் நினைக்கக்கூடிய காரியம். பசங்க இல்லை பொண்ணுங்க இல்லை பிள்ளைங்க நினைப்பாங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, இல்லை கல்வி அடிப்படையில் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, அல்லது விளையாட்டில் தோற்று போய் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி விரும்புவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு புறம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பலவிதமான ஜனங்கள் பலவிதமாக இருந்து வெட்கப்படக்கூடாதுங்கிறத என்ன செய்வாங்க, முக்கியத்துவப்படுத்தி அவங்க எதிர்பார்ப்பாங்க, நினைப்பாங்க. அப்போ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஜனங்களே பல விதங்களில் நம்ம வெட்கப்படக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது, அப்போ தன்னை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெட்கப்படக்கூடாதுன்றத அதிக கவனமாக என்ன செய்கிறாரு, ஏசப்பா பார்க்குறாரு. அப்போ அவருடைய பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகளை, அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். எப்படி உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்ம வெட்கப்படக்கூடாது, எந்த விஷயத்துலையும் யார் முடி தலை குனிஞ்சிடக்கூடாது, வெட்கப்படக்கூடாதுன்னு கவனமாக இருக்க ஆசைப்படுறாங்களோ, அதே விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வானத்தை மூன்படுத்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்கள் யாரும், தன் பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, யார் முடி வெட்கப்படக்கூடாதுங்கிறத விரும்புகிறாரு. அப்போ விரும்பிய அவர் அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் வழிகள்லாம் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக சங்கீதம் 34:5 என்ன வாசிக்கிறோம்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லைன்னு வாசிக்கிறோம். அப்போ தன்னுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துக்கிறார். அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நம்ம முகம் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா, இயேசுவை எல்லா சூழ்நிலையிலும் நோக்கி பார்க்குறவங்களா என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை போராட்டம் வரும்போதோ மனுஷனை பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது. நம்ம இயேசுப்பாவை பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு போராட்டம் வருது, இல்லை ஒரு மோசமான ஒரு துக்கம் நிறைந்த சம்பவம் வருதுன்னா மற்ற மனுஷங்களை என்ன செய்யக்கூடாது, நாம் நோக்கி பார்க்கக்கூடாது. இயேசுவை தான் என்ன செய்யணும், நோக்கி பார்க்க வேண்டும். சரி, யார் இப்படி இயேசுவை நோக்கி பார்த்து வெட்கப்படாமல் இருந்தாங்கங்கிறத எடுத்துக்காட்ட பார்ப்போம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சொந்த பந்தங்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, குழந்தை இல்லை. அப்போ கூட இல்லை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு நீ மலடின்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தி என்ன செஞ்சாங்க, வெட்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க மனதில் பார்த்தீங்க அப்படின்னா உள் வாங்கி வேதனைப்பட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்யாங்க, ஆலயத்தில் போய், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவனை நோக்கி என்ன செய்தாங்க, கர்த்தரை நோக்கி அவங்க நோக்கி பார்த்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வேண்டுதலை சொன்னாங்க. அப்போ அவங்க கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்க, அவங்க பார்த்து அவங்க தன்னுடைய வேண்டுதலை சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்க முகங்கள் பிரகாசமடைய விதமாய் கர்த்தரை அவங்களை என்ன செய்யலை, வெட்கப்படுத்தலை. அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால அழகான ஒரு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியும் சில குழந்தைகளையும் என்ன செய்தார், கற்பந்தரிக்கும்படி கொடுத்தார். அப்போ அவரை நோக்கி பார்த்த அந்த அன்னாருடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிரகாசமடைய பண்ணினார். அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது அப்படிங்கிறத ஆண்டவர் முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறார். இரண்டாவது ரோமரில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, முகம் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னா வசனம் சொல்லுவது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பார்க்குறோம். அப்போ ரெண்டாவதாக நம்ம முகம் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னா இயேசுவை என்ன செய்யணும், விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். மனுஷனையோ உறவுகளையோ வேற யாரையும் மனுஷன் நம்பக்கூடியவங்களா இருக்கக்கூடாது, உலக காரியங்கள் நம்பக்கூடியவங்களா இருக்கக்கூடாது, விசுவாசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படுவதில்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன போராட்டம் வந்தாலும் முழுக்க முழுக்க அவர் மாத்திரம்தான் வழின்னு சொல்லி விசுவாசிக்க நம்ப என்ன செய்யணும், முன் வர வேண்டும். அப்படி முன் வரும் பொழுது நம் வாழ்க்கையில் என்ன செய்யாது, வெட்கங்கிறத ஆண்டு வர மாட்டார். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பவுலடிகளை பார்க்கலாம்.
அவர் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள் வந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? கொஞ்சம் கூட மனம் தளராமல், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு? அவர் தைரியமாய் போராட ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யார்? பிரகாசத்தை உண்டு பண்ணினார். அப்போ இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது, அது யாரா இருந்தாலும் மனுஷனா சரி, அவர்கள் வெட்கப்படுவதில்லைன்னு பார்க்கிறோம். மூன்றாவதாக வெட்கப்படக்கூடாதபடிக்கு என்ன செய்யுங்கிறத ஆண்டவர் சொல்லிக்கிறார் அப்படின்னா, தெளிவா சொல்லிக்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிக்கிறார். அப்போ நம்ம வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். உலகத்துக்கும் நமக்கும் என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. உலக பழக்க வழக்கங்கள் வேற, தெய்வ பழக்க வழக்கங்கள் வேற, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பழக்கங்களும் வேற. அப்போ விக்கிரகத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒளிக்கு இருளுக்கு என்ன ஐக்கியம் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ மற்ற ஜனங்களோடு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய காரியங்களை விட நம்ம தேவனுடைய ஜனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரியங்கள் வித்தியாசமாக எல்லா வகையிலும் என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட மாட்டோம். வேதாகமத்தில் எரேமியா புத்தகத்தில் பார்க்கும்போது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன்னாரு. அப்போது நாம் அவருடைய ஜனமாக இருக்கணும் அப்படின்னா, அவர் சொல்கிறத கேட்கணும், அவர் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும், அவர் கற்பிக்கிறபடி செய்யணும். அப்படி இருந்தால் அவர் ஜனமாக இருப்போம். அப்படி யாரெல்லாம் அவருடைய ஜனமாக இருக்காங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்குறோம். ஆகவே 3 காரியங்கள் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னா, முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையணும். வெட்கப்பட மாட்டோம்னு சொல்லி பார்க்கணும். இயேசுவை நோக்கி பார்க்கணும். இரண்டாவதாக, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவதாக, அவருடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளே, தேவ ஜனங்களே, யாராயிருந்தாலும் சரி, வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, இயேசுவை மாத்திரம் விசுவாசிக்கிறவர்களாய் முழுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் அவர் பிள்ளையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில வெட்கப்பட்டு போக மாட்டோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் முன்பாக தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி, உங்கள் காரியங்களை வெற்றியை நடப்பிக்கும்படி எங்கும் நிறைந்தவர் ஒளியம் யாவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.